அன்பான உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் மிக தீர்க்கமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கின்றன. நாம் கடந்த வீடியோவில் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதானதுக்கு காரணமான முத்தான 3 காரணங்களை உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லியிருந்தோம். சுரேஷ் சலேவினுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக காலை பொழுதில் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில போன்றவர்கள் கூடி ஒரு பெரிய அளவில் சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுத்த போதிலும் அந்த எண்ணிக்கை 20 கொத்துரொட்டி பார்சல்களை விநியோகிக்கக்கூடிய அளவுக்குத்தான் போதுமானதாக இருந்தது. மாலையாகும் போது மழையும் சேர்ந்து தகராறு செய்ய போலீசாரும் வந்து கூடாரத்தை தூக்கி கொண்டு போக வெறும் 4-5 பேர் கூடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அன்று விமாலினுடைய உண்ணாவிரதத்துக்கு இடையூறு செய்ததாக சொல்லி போலீசாரினுடைய தொப்பியும் பறந்த வீடியோ இன்றும் யூடியூபில் இருக்கிறது. இன்று விமல் வீரவன்சவினுடைய கூடாரத்தின் கூரை பறந்து போனது. ஆக காலம் இவ்வளவு சீக்கிரம் மாற்றங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. சுரேஷ் சலே தொடர்பான போஸ்டர்கள் கூடியிருந்த ஆட்களை விட அதிகமாக இருந்தன. விமலின் கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னான், வெள்ளவத்தையில் புலிகளின் நினைவேந்தலுக்கு இடம் கொடுத்த போலீஸ் எம்மை தடுக்கிறது என்று. திரும்ப திரும்ப இதையே பாடிக்கொண்டிருந்தார். சன்ன ஜெயசுமன சொன்னார், அரசு முஸ்லிம்களை பழிவாங்குகிறது என்றார். அதென்ன அரசு முஸ்லிம்களை பழிவாங்குகிறது? ஒரு விசித்திரமான கதை. இதையும் பார்க்கலாம். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிவிட்டு அனைவரும் வந்து தமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று என்னதான் விமல் வீரவன்ச அடித்தொண்டையில் கத்திய போதிலும் கண்டுகொள்ள யாருமே இருக்கவில்லை. சுரேஷ் சலே யுத்தத்தை நிறைவு செய்தவர். முள்ளிவாய்க்காலில் நடந்த நிகழ்வுக்கு பழிவாங்கவே அரசு சுரேஷ் சலேயை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்தது. இதெல்லாம் புலிகளினுடைய அபிலாஷைகள் என்று வீரவன்ச கீறல் விழுந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி நேற்றைய தினம் அலறிக் கொண்டிருந்தார். ஆனால் கண்டுகொள்ளத்தான் ஓர் நாதி இல்லை. முன்னர் ஒரு காலத்திலே வீரவன்ச இப்படி ஒரு சத்தியாகிரகத்தை ஏற்பாடு செய்து நாடு, மக்கள், சிங்கள, பௌத்தம் என்று பேசினால் அதை கேட்பதற்கு பல்லாயிரம் பேர் உண்டு கூடுவார்கள். ஆனால் இப்போது சீண்டுவாரில்லை என்று ஆகியிருக்கிறது நிலைமை. வீரவன்சவினுடைய கோஷங்கள் எல்லாம் காலத்தோடு வழக்குழிந்து போய்விட்டன. இன்று வீரவன்ச என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். மாற்றி மாற்றி பேசுகிறார். சலேவை சாதாரண சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை செய்வதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து ஷானி அபேசேகரவின் வதை முகாமில் விசாரணை செய்வதற்கு தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், தமது நோக்கம் நிறைவேறும் வரை சத்தியாகிரகம் தொடரும் என்றும் கொக்கரித்திருந்தார் வீரவன்ச. ஆனால் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் 10 பேரை சேர்த்துக் கொள்வதுதான் கஷ்டமாக இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி ஹிரு சலக்குண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீரவன்ச என்ன சொன்னார் தெரியுமா? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டு வரும்போது பழைய சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத சந்தேக நபர்கள் எல்லாம் விடுதலையாகுவார்கள். கடைசியில் பயங்கரவாதிகளுக்கு சிறப்பு புகலிடம் கிடைக்கும் என்றார் வீரவன்ச. இப்படித்தான் ரணில் மைத்திரி ஆட்சி காலத்தில் வீரவன்சவின் நிலைப்பாடு இருந்தது. எடுத்ததற்கெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்கு இழுத்து பொய்யையும் புரட்டையும் ஜோடிப்பதிலேயே வீரவன்சவினுடைய காலம் சென்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி வீரவன்ச அப்படி சொல்லும்போது கம்மன்பில என்ன சொல்லுகிறார்? புத்தரினுடைய கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இலங்கையில் மனித உரிமைக்கு எதிரான பயங்கரவாத சட்டத்தை அமுல்படுத்துவது முற்றிலும் தவறானது என்கிறார். இப்போது இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் பயங்கரவாதம் தொடர்பான முக்கிய பிரிவுகள் புதிய சட்டத்தினால் தளர்த்தப்படும். இது பயங்கரவாதிகளுக்கு அனுகூலமாகவே முடியும் என்று சொன்ன கம்மன்பில இன்று சுரேஷ் சலேவுக்காக புத்தரின் கொள்கையை பின்பற்றும் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் கொடிய சட்டம் என்கிறார். ஆக மொத்தத்தில் காலம் முழுக்க தமிழ் மக்களை சந்தேகத்துடன் பார்த்தவர்கள், காலம் முழுக்க இஸ்லாமியர்களை பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லி அரசியல் செய்தவர்கள், தமது அரசியல் கொள்கைக்கு தொடர்ச்சியாக வலு சேர்க்கும் வகையில் 2 பெரும் சிறுபான்மை இனங்களையும் ஒடுக்கி வைக்க பயங்கரவாத தடை சட்டம் வீரியமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றவர்கள் இன்று தமது எஜமானர்களினுடைய ஆஸ்தான விசுவாசியாக இருந்த சுரேஷ் சலேவுக்கு எதிராக அந்த சட்டம் பாய்ந்தபோது திடீர் ஜீவகாருண்யம் பீரிட்டு பாய சன்மார்க்க பிரசங்கம் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஆக
இதேவேளை தொடர்ச்சியாக ஈஸ்டர் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, திலீப் ஜெயவீர போன்றோர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளில் மறைமுகமாக தலையிட்டு வருவதாகவும் அவர்கள் திட்டமிட்ட முறையில் இதனை தடுத்து வருவதாகவும் சிஐடி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய இதுவரை வெளிப்படுத்தப்படாத அரசியல் தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வருவதை தடுக்கவே இவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக நியாயமான சந்தேகம் ஏற்படுவதாக தெரிவித்திருக்கிறது சிஐடி. சுரேஷ் சலே இன்னமும் சாப்பாட்டை துறந்த நிலையில் சேலைனின் துணையுடன் வாழ்வதாக சொல்கிறார் அவருடைய மனைவி. சுரேஷ் சலேவின் மகனோ தனது தந்தை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறார் என்கிறார். ஆனால் வீரவன்சவோ ஷானி அபேசேகரவிடமிருந்து சுரேஷ் சலேவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் புலனாகிறது. சுரேஷ் சலே பிப்ரவரி மாதம் 25 முதல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். தடுப்பு காவலில் வெற்றிகரமாக 100வது நாளையும் கடந்து விட்டார். அவர் இத்தனை நாட்கள் உள்ளே இருந்தபோது இல்லாத சலசலப்புகளும் கோஷங்களும் இப்போது வலுத்து இருக்க என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான். இந்த கைது மற்றும் அதனோடு தொடர்பான விடயங்களை அவதானித்தால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். கோட்டாபய ராஜபக்சவின் மீதான பயண தடைக்கு பிறகுதான் இத்தனை பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு என்றால், சுரேஷ் சலேவின் அம்மா, மனைவி, மகன், தம்பி என்று குடும்பத்தின் அத்தனை பேரும் இன்று ஊடக வெளிச்சத்தில் நனைய தொடங்கிவிட்டார்கள். பொதுவாக உளவாளிகளினுடைய குடும்பத்தினர்கள், புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தமது குடும்ப உறுப்பினர்களை பொதுவெளியில் திறந்து விடுவதில்லை. ஆனால் காட்சிகள் எல்லாம் சடுதியாக இப்போது மாறிவிட்டன. எப்போது கோட்டாபய மீதான பயணத்தடை அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து வீரவன்ச, கம்மான்பில, திலீப் ஜெயவீர போன்றோரினுடைய கூக்குரல்களுடன் சுரேஷ் சலேவின் குடும்பமும் சந்திக்கு வந்துவிட்டது. இதேவேளை முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் சுரேஷ் சலேவை விழுத்து வாங்கியிருந்தார். சலே செய்த அத்தனை அக்கிரமங்களையும் கோட்டாபய தெரிந்து வைத்திருந்தார். கோட்டாபயவின் அனுமதி இல்லாமல் சலே கழிவறைக்கு கூட போக மாட்டார். அந்த அளவுக்கு கோட்டாபயவின் அடிமையாகத்தான் சலே இருந்தார். ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி சலே இன்றைக்கும் நடந்து கொண்டதே இல்லை. ஆகவே சலே செய்த இந்த அட்டூழியத்தையும் கோட்டாபய கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பார், அத்தோடு ஆலோசனையும் கொடுத்திருப்பார் என்று ஒரே போடாக போட்டு தாக்குகிறார் சரத் பொன்சேகா. சுரேஷ் சலேவின் கைது வரை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் வேகமெடுத்த பாதை சற்று சுவாரஸ்யமானது. அனுர அரசு பதவிக்கு வந்த நாள் முதல் எங்கே ஈஸ்டர் விசாரணைகள், எப்போது நீதி வழங்குவீர்கள், பூமி தாங்க முடியாத அளவுக்கு யாராவது இப்படியெல்லாம் பொய் சொல்வார்களா, மகா மூளைகளை எப்படி எந்த வழியில் பிடிப்பீர்கள் என்று அத்தனை தரப்புகளும் கேள்வி எழுப்பினார்கள். இங்கே அத்தனை தரப்புகளும் என்று சொன்னது எதிர்க்கட்சிகளை மட்டுமல்ல, சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஊடகவியலாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று ஒரு வரிசையே வரும். 2025 ஏப்ரல் மாதம் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் கைதான போது பிள்ளையான் கோட்டா அரசின் அனுசரணையில் ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற அடியாள் குழுமம் நடத்தியதெல்லாம் வெளிவந்த போது அரசு டீப் ஸ்டேட் எனப்படும் பாதாள அரசுடன் மோதத் தொடங்கிவிட்டது. இனி அரசு ஆட்டம் கண்டுவிடும் என்று ஒரு சாரார் சொல்லத் தொடங்கினார்கள். ஒரு சில முற்போக்குவாதிகள் நியாயமாய் கவலைப்பட்டார்கள். என்னதான் 2/3 பெரும்பான்மை பலம் இருந்தாலும் பல வருட காலம் இலங்கையை டீப் ஸ்டேட் தான் ஆள்கிறது என்றும் அரசாங்கம் கவனமாக அரசு துறையில் முக்கிய கதிரைகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அத்தகையவர்களை களையெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இதேவேளை ஈஸ்டர் கொடூரத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள், அந்த கொடூரம் நடக்க துணை போனவர்கள், வேறு விதமாக கணக்கு போட்டவர்கள் 2019 நவம்பர் மாதம் முதல் 2024 செப்டம்பர் வரை தாங்கள் எல்லா ஆதாரங்களையும் அழித்து விட்டதாகவும், ஷானி அபேசேகரவல்ல எந்த கொம்பன் வந்தாலும் இனி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது என்றும் அவர்கள் நினைத்திருந்தார்கள். விசாரணை தொடங்கி ஓராண்டுக்கு பிறகு சுரேஷ் சலேவை கைது செய்த போது ஒட்டுமொத்த நாடும் ஒரு கணம் குலுங்கி நிமிர்ந்தது. காரணம், சுரேஷ் சலேவை கைது செய்வது என்பது ரணில் விக்ரமசிங்கவின் கைதை விட பாரதூரமான ஒன்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர்களான ஹரீன் பெர்னாண்டோவும் மனுஷ நாணயக்காரவும் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு சுரேஷ் சலே முக்கிய பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வந்தார்கள். அது மட்டுமா, ஜெனீவா மனித உரிமை ஆணையகத்திலும் போய் முறையிட்டார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க கோட்டாபயவின் அந்திம காலத்தில் பிரதமரான போது அவர்களும் போய் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டார்கள். அத்தோடு 279 அப்பாவிகள் துடிதுடித்து இறந்து போன மிலேச்சத்தனத்தை பற்றி பேசுவதை முற்றாக நிறுத்தி கொண்டார்கள். 2 மாதங்களில் ரணில் ஜனாதிபதியானார்.
ஆனால் சுரேஷ் சலே ஜனாதிபதி ரணிலின் கீழ் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி என்ற பதவியை தொடர்ந்தார். சுரேஷ் சலே மீது ஒரு கீறல் கூட விழவில்லை. ஹரீனும் மனுஷவும் மௌனித்து போனார்கள். சரி, அப்பேற்பட்ட சுரேஷ் சலேவை அனுர அரசு கைது செய்ததும் மீண்டும் ஒரு பதட்டம் உருவானது. அரசு ஒரு முட்டாள்தனமான ஆட்டத்தை ஆடுகிறது என்று பலர் விசனப்பட்டார்கள். பொதுஜன பெரமுன பதறி துடிக்க தொடங்கியது. பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானாவின் சேனல் 4 தொலைக்காட்சி நேர்காணலின் பின்னணியில்தான் சலே கைது செய்யப்பட்டிருக்க கூடும் என்றும், அசாத் மௌலானா இல்லாமல் சலே குறித்த எந்த ஆதாரமும் கிடைக்காது என்று ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் சலே கைது செய்யப்பட்டது அசாத் மௌலானா சேனல் 4க்கு வழங்கிய சாட்சியத்துக்காக அல்ல. சலேவுக்கு எதிராக இராணுவத்தின் உளவுத்துறை அதிகாரிகள் அறிக்கை வெளியிட்டிருப்பதும், சிஐடியின் பணிகளை முடக்கி சாரா ஜஸ்மின் விவகாரத்தில் மூக்கை நுழைத்து அழுத்தம் கொடுத்திருப்பதும், நீதிபதிக்கு முன்னால் இரகசிய அறிக்கைகளை சிலர் சமர்ப்பித்திருப்பதும் அம்பலப்படுத்தப்படவில்லை. புலனாய்வு ஊடகவியலாளர்கள் இது குறித்து பல தகவல்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் மௌலானாவின் அறிக்கையில் உள்ள சில விடயங்கள், தொலைபேசி பதிவுகள் பற்றிய விவரங்கள், மற்றவர்களின் சாட்சியங்கள் மற்றும் பிற ஆதாரங்களுடன் சரிபார்க்கப்பட்டிருந்ததாக சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இப்படியாக ஈஸ்டர் குண்டு விசாரணைகளை குழப்பியடிக்க அவர்கள் ஆடிய அத்தனை சூதுகளும் தோல்வியடைந்தன. இப்போது விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கு சேறு பூசுகிறார்கள். பிள்ளையையும் மனைவியையும் தாயாரையும் பொதுவெளியில் தெரியவிட்டு பரிவையும் அனுதாபத்தையும் பெற பார்க்கிறார்கள். இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு அழுகாட்சி நாட்டியம் என்று சொல்வதற்கு இதைவிட வேறு சான்று இல்லை. இதேவேளை சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா தன்னுடைய எக்ஸ் தளத்திலே எழுதியிருந்த ஒரு பதிவு நேற்று வைரலாகி இருந்தது. சுரேஷ் சலே எந்த குற்றமும் மற்றவர் என்றால் பலமாக தன்னை தயார்படுத்தி கொண்டு போராட வேண்டும். இதைத்தான் நாமும் செய்தோம். நாங்கள் இறைவனை வழிபட்டோம், உடற்பயிற்சி செய்தோம், வாசித்தோம், எங்கள் சட்டத்தரணிகளை சந்தித்து நாம் போராடினோம். எங்களை தடுத்து வைத்த சலேவுக்கு நாம் அப்போது இருந்த நிலைமையை விட அவர் தற்போது நல்ல நிலைமையில் இருப்பது நன்கு தெரியும் என்று பதிவிட்டிருந்தார் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா. அதாவது, எங்களுக்கு தக்காளி சட்னி, உங்களுக்கு ரத்தம் என்று சொல்வது போல இருந்தது. சுரேஷ் சலேவோ ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்றோரின் வழியை பின்பற்றப் போவதில்லை என்பது அவரது நடவடிக்கைகளிலிருந்து தெளிவாகிறது. உண்ணாவிரதம் இருந்தால் சிஐடி பரிதாபப்பட்டு தன்னை விடுவித்து வீட்டுக்கு அனுப்பும் என்று நினைக்கிறார் அவர். அதே போல சன்ன ஜெயசுமன அரசு முஸ்லிம்களை பழிவாங்குகிறது என்று சொன்ன கதையின் பின்னணி என்ன? சுரேஷ் சலேவை கைது செய்து சித்திரவதைக்குள்ளாக்குவது முஸ்லிம் சமூகம் மீதான அரசின் வெறுப்பை வெளிப்படுத்துவது என்று சொல்லுகிறார். இது இன நல்லிணக்கத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு சலேவை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சன்ன ஜெயசுமன கவலைப்படுவதை பார்க்கும்போது பலரும் பரிதாபப்பட்டதைத்தான் சமூக ஊடகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுரேஷ் சலேவும் சரி, கம்மன் பிலவும் சரி, வீரவன்சவும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 2/3 பங்கு மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 67% ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிரசாரங்களை அப்படியே உள்வாங்கி வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அரசு எந்தவித தயக்கமுமின்றி விசாரணைகளை நடத்தி செல்ல வேண்டும் என்று மக்கள் எப்போதோ லைசன் வழங்கிவிட்டார்கள். விமலுக்கு அன்று இளநீர் வழங்க மஹிந்த வந்தார். இன்று யார் வருவார்?